எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில் இந்த பொருளை மட்டும் தொடாதீர்கள், மீறினால் பெரும் தோஷமும் பாவமும் வந்து சேரும். இது ஒரு புது தகவலாக உங்களுக்கு இருக்குங்கிறதுல சந்தேகம் எதுவும் இல்லை. ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். நம்ம எல்லாருக்குமே நம்மளோட வீடு லக்ஷ்மி கடாட்சத்தோடையும் சுபிக்ஷத்தோடையும் நேர்மறை ஆற்றல்களோடும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான முயற்சிகளாகத்தான் நாம் பூஜைகள் செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், வழிபாடுகள் செய்கிறோம். இந்த மாதிரி பல வகையில் நாம் அந்த நேர்மறை ஆற்றல்களையும் புண்ணியங்களையும் ஈர்க்கிற விஷயங்களை செஞ்சிட்ருக்கிறோம். இதில் நம்மளையே அறியாமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள், நம்ம தெரிஞ்சு செய்கிறது இல்லைங்க, அறியாமல் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களால் அந்த செல்வம் சேருதலிலே தடைகள் ஏற்படுகிறது. ரைட்டுங்களா? ஸோ அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னுட்டு கண்டுபிடிக்கணும். பல நண்பர்கள் சொல்லுவாங்க, எல்லாம் நல்லா தாங்க போயிட்டுருக்கு, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, நல்ல பணம் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் சேர்க்கணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல சறுக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த வகையில் தவறு பண்ணுறீங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி பார்க்குறச்ச பல நண்பர்கள் இந்த அரிசி என்று சொல்லக்கூடிய சாதம், அரிசி வடித்த சாதம், அன்னம், இதை கையாளுறதுல கொஞ்சம் தவறு பண்ணிடுறாங்க. இந்த சாதத்தை எப்படி ஆன்மீக ரீதியாக கையாளணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு, அரிசிங்கிற தானியம் நம்மளுடைய தென்னாட்டில் ரொம்ப ஃபேமஸ். வடக்கு பக்கம் கோதுமை, நம்ம பக்கம் அதிக ஒரு பிரதான உணவுன்னா அரிசி உணவு தான். மேலும் இந்த அரிசி தானியத்தில் லக்ஷ்மி இருக்கிறாங்க. லக்ஷ்மி குடிகொண்டிருக்கிற 108 பொருட்களில் முதன்மையான ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் அது இந்த அரிசி தான். பொதுவாக இந்த அரிசி வீட்டில் எப்பையும் இருக்கணும், குறையக்கூடாது. சில நேரங்களில் நம்மளுடைய கவனக்குறைவின் காரணமாக அரிசி ரொம்ப தீர விட்டுருவோம். இன்னும் சொல்லப்போனால் ஃபுல்லாக காலியான பிறகு தான் அரிசி வாங்குற மாதிரி கூட செய்வாங்க. அப்படி பண்ணக்கூடாது. எப்பயுமே அரிசி முழுமையாக தீர விடக்கூடாது. அது ஒரு 1/4 பங்கு இருக்கும்போதே அரிசி நாம் வாங்கி வைக்கிறது சிறப்பு. அரிசி வீட்டில் தீர்ந்தது, அன்னத்திற்கு பஞ்சம் வந்தது. என்ன சொல்லணும்னா, காசு பணம்லாம் இருக்குதுங்க, இன்னைக்கு நினச்சா கூட போய் ஒரு மூட்டையே எடுத்துகிட்டு வந்துடுவோங்க அப்படின்னாலும் கூட இந்த அரிசியை நாம் கொஞ்சம் கவனிக்காமல் விடும்போது முழுவதும் காலியான பிறகு நாம் எடுக்கிறோம் இல்லையா, அதுவும் தரித்திரம்தான். அது என்ன பண்ணுன்னா செல்வ கடாட்சத்தை குறைச்சிரும். அதனால் இனிமேல் அரிசியை வீட்டில் குறைய விடாதீங்க. ஒன்று. ரெண்டாவது, அரிசியை வைக்கக்கூடிய இடம், அரிசியை எங்கே வைக்கிறீங்க? சமையலறையில் வைப்போம். அந்த இடத்தை சுற்றின அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அசுத்தமான இடங்களிலே அரிசியை வைக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. உப்பையும் வைக்கக்கூடாது.
நம்ம பொதுவாக உப்பு வந்து மேல் ஸ்டாண்டில் வைப்போம். ஸோ அப்பப்போ க்ளீன் பண்ணிவிடுவோம். ஸோ உப்பு கொஞ்சம் நீட்டான இடத்துல தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி ஆகப்பட்டதை நம்ம கீழே ஏதோ ஒரு மூலையில் ஓரமாக வைப்போம். அப்பப்போ எடுத்து மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். அந்த அரிசி மூட்டை ஒரே இடத்துல தான் ஆகும். அது அழுக்கா தூஷா குப்பையாக சேர்ந்திருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டோம். கூட்டும் போது கூட அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கூட்டலாங்கிற அந்த ஒரு மைண்டே வராது. இந்த மாதிரி அரிசியை நாம் அசுத்தமான இடத்தில் வைப்பதும் ஒரு செல்வ குறைபாட்டுக்கு காரணமாக அமையும், பணத்தட்டுப்பாட்டுக்கு காரணமாக அமையும். சரிங்களா? இதை நீங்கள் பார்க்கணும். அடுத்தது, அரிசியை நீங்கள் தண்ணியில் ஊற போடுறச்ச இந்த அரிசி மணிகளை சிந்த விடக்கூடாது. இந்த தவிர நிறைய பேர் செய்கிறீங்க. நான் கண்ணெதிர பார்த்துட்டேன். நிறைய பேர் இந்த தவறை பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, கிளாஸில் இருந்து அரிசி மணிகளை அள்ளி பாத்திரத்திலே போடுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க, ஊற வைப்பாங்க. இப்படி அரிசி மணிகளை அள்ளி போடுறச்சே ஒரு கவனக்குறைவுனால தான், வேணும்னே யாரும் கீழே சிந்துறதில்ல, கவனக்குறைவுனால கொஞ்சம் நெல்மணிகள் கீழே அரிசி மணிகள் கீழே சிந்திடும். அதை கொஞ்சம் சுத்தம் கூட பண்ண மாட்டாங்க, அப்படியே எடுத்து அப்படியே போடுவாங்க. மகா தவறு அது. அரிசியை கையாளுவதில் கவனம் வேண்டும். ஒரு குடும்ப தலைவி லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கிறாள் என்பதற்கு ஒரு உதாரணம் அவள் உணவுகளை எப்படி கையாளுகிறாள் என்பதுதான். எந்த ஒரு குடும்பத்தின் தலைவி தானியங்களை வீணடிக்காமல் சரியான முறையிலே சமைத்து அந்த தானியத்தை உபயோகிக்கிறாளோ அந்த வீட்டில் பரிபூரண செல்வகடாட்சம் இருக்கும். அன்னலக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? லக்ஷ்மிகளில் பல ரூபங்களில் அன்னலக்ஷ்மி. நாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், அதே நேரத்தில் அறிவு வேணும், பணம் வேணும், இப்படிலாம் நினைக்கிறோம். ஆனால் உலக உயிர்களுக்கெல்லாம் பொதுவானது என்ன தெரியுமா? பசி. அந்த பசியை நீக்குவது அன்னம். அன்னம்ங்கிறத விட உணவு, தானியங்கள், அது எதுவாக இருந்தாலும் சரியே. இந்த தானியங்களுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா அன்னலக்ஷ்மி. அவங்க தான் எல்லா தானியத்திற்கும் அதிபதி. ஸோ அவங்களுடைய தானியங்களை எல்லாமே தான் நான் சொல்கிறேன், இந்த பர்டிகுலராக இந்த தானியம்னு சொல்லலை. பசியாற்றுற உயிர்களின் பசியினை ஆற்றக்கூடிய எந்த தானியத்தை நாம் அவமதித்தாலும் அன்னலக்ஷ்மியின் கோபத்திற்கு ஆளாகி நாம் அல்லது நம்மளுடைய தலைமுறை பசியில் தள்ளப்படும். எப்பயுமே நம்மளுடைய ஒரு வாழ்க்கை சுழற்சியை மட்டும்தான் கவனத்தில் எடுக்கிறோம். நாம் செய்வது நம் பிள்ளைகளுக்கு வரும், நம் பிள்ளைகள் செய்வது அவங்க பிள்ளைகளுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு 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 சர்க்கிள் தான். புரியுதுங்களா? பல பேர் நினைக்கிறாங்க, நான் தவறு பண்ணிட்டேன், தப்பிச்சிட்டேன்பா, ஓகே அப்படிம்பாங்க. நீங்கள் தப்பிச்சது வெறும் மனிதர்களிடம் மட்டும்தான், மனசாட்சியிடம் தப்பிக்கலை. அப்படியே மனசாட்சியிட்டிருந்தும் தப்பிச்சா கூட ஆண்டவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதற்கு கூலி கொடுப்பான் ஆண்டவன். அதனால் இந்த கர்மா அப்படிங்கிறது உங்களோட முடிகிற விஷயம் இல்லை, உங்களை பின்தொடர்ந்து செயல்படுகிற விஷயம் என்பதால் கண்டிப்பாலும் நீங்கள் சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். அன்னத்தை வீணடிக்காதீர்கள். தெரிந்தே வீணடிப்பது மகாபாவம். இன்னும் சில பேர் இருப்பாங்க, அப்படியே அள்ளி அப்படியே பாத்திரத்தில் கொட்டுவாங்க, நெல்மணிகள் கீழே சிந்தி போகும், அது அப்படியே அலட்சிய போக்கோடு விட்டுருவாங்க. மகாபாவம். அப்படிலாம் செய்யவே கூடாது. அப்படியே அந்த துடப்பத்தில் கூட்டி அப்படியே வெளியில் தள்ளுவாங்க, பார்த்தா பதறும். நிறைய இடங்களில் நான் அதை பார்த்துருக்கேன். அப்படிலாம் பண்ணாதீங்க. அன்னலக்ஷ்மிக்கு பயங்கர கோபம் வந்துடும். ஒரு அரிசி மணியையும் நீங்கள் வேண்டுமென்றே அவமதிக்கக்கூடாது. சரிங்களா? தெரியாமல் விழுந்துடுச்சிங்கன்னா தப்பு இல்லை, அதை நம்ம கையில் பொறுக்கி அழகாக வச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் தெரிந்து நாம் தவறு இழைக்கக்கூடாது. சரி, இந்த அரிசி நல்லா ஊற போடுறோம், தண்ணி ஊற்றிட்டு. இந்த தண்ணி ஊற போட்டு அரிசியை களையும் போது இதிலையும் தவறு பண்ணுறீங்க. நல்லா தண்ணியில் அரிசி ஊறிட்டு நல்லா களையும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஊறிய அரிசி மணிகள் வெளிவரதே பார்க்க முடியும். அப்படியே
அப்படியே அந்த தண்ணியில் கொஞ்சம் அப்படியே ஒரு ஒரு 5-10 மணிகள் கீழே விழும். அது தவறு. சிங்கில் அப்படியே வடித்து விடுவாங்க. அந்த ஊறிய அரிசியை பார்த்திங்கன்னா தண்ணியை அப்படியே சிங்கில் வடித்து விடுவாங்க. அந்த 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 அரிசி மணிகள் அப்படியே சிங்கில் போய்ட்டு அப்படியே உள்ளே போயிடும். அப்படி பண்ணக்கூடாது. கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. மேலே நல்லா கழுவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் அரிசி மணிகளை நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை கீழே பாத்திரத்தில் வடித்து போடணும். அதில் கொஞ்சம் அரிசி மணிகள் விழுந்தாலும் அதை மறுபடியும் கீழே இருத்துட்டு அதில் இருக்கிற மணிகளை எடுத்து வைக்கணும். சரிங்களா? இது நீங்கள் கேட்கும்போது என்ன சார் ஒரு 10 அரிசி மணிகளுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இந்த 10 அரிசி மணிகள் தான் உங்களுடைய வாழ்க்கையின் தலையெழுத்தையே மாற்றும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செல்வத்தடை அப்படிங்கிற விஷயத்தையே அடியோடு நீக்கி வளர்ச்சி மேல் வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கடைபிடிங்க. அரிசி களையும் போது தண்ணீரில் அரிசி மணிகள் வீணாகக்கூடாது. வெளியேறதை தடுக்க முடியாது. அதுக்கு கீழே இன்னொரு பாத்திரம் வச்சு வெளியேறின அந்த அரிசி மணிகளை மறுபடியும் இருத்து நம்ம போட்டுக்கணும். சரிங்களா? இதை நீங்கள் பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அரிசி சாதம். இப்போ சாதம்லாம் வச்சாச்சு. இப்போ எப்படிங்க கையாளணும்? பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த அன்னத்தை கையால் அள்ளி எடுத்து வைப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கரண்டி உபயோகிக்க மாட்டாங்க. பொதுவாக கையில் தொடக்கூடாத பொருட்கள் என்று சில பொருட்களை சாஸ்திரம் சொல்லுகிறது. சில பொருட்களை கையால் மறந்தும் தொடக்கூடாது. அதில் முதன்மையானது அன்னம். அன்னத்தை கையில் தொடக்கூடாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏங்க அன்னத்தை கையில் தொடக்கூடாது? அன்னத்தை கையில் தொட்டால் தோஷம். அதாவது சொல்ல போனால் அன்னத்தை சாதாரணமாக கையில் தொட்டால் தோஷம் இல்லை. அன்னத்தை கையில் தொட்டி மற்றவர்களுக்கு பரிமாறினா தோஷம். ஏன்னா மொட்டையாக அன்னத்தை தொட்டால் தோஷம்னு என்னங்க சாதத்தையே தொடக்கூடாதுன்னுட்டிங்களா அப்படின்ட்டு கேட்க வேண்டாம். நீங்கள் மனிதர்களுக்கு, அதுவும் பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு தான். இப்போ நீங்கள் காகத்திற்கு சாதம் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ நீங்கள் சாதத்தை வச்சு எள் போட்டு பிசைஞ்சு தான் வைக்கிறோம். அது தப்பு கிடையாது. பட் மனிதர்கள், இப்போ நாம் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சாதம் பரிமாறுறச்சே கரண்டியில் தான் அந்த சாதத்தை பரிமாறணும். கையில் எடுத்துட்டு அந்த சாதத்தை மற்றவர்களுக்கு பரிமாறக்கூடாது. அது சில வகையில் அது தோஷமாக மாறுது, நெகட்டிவாக தான் அது மாறுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நம்மக்கிட்ட இருக்கிற தோஷம் அவங்கக்கிட்டையும், அவங்ககிட்ட இருக்கிற தோஷம் நம்மக்கிட்டையும் அந்த பரிமாற்றம் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் அரிசி சாதத்தை எப்பயுமே வைக்கும் பொழுது கொஞ்சம் என்ன பண்ணணும், கரண்டியை பயன்படுத்தி வைங்க. சரிங்க, இப்போ சாப்பிட்லாம் முடிச்சாச்சு. அடுத்து என்னங்க அப்படின்னா இரவு நேரம் வந்துடுச்சு. பொதுவாக நம்மளுடைய தென்னாட்டில் காலையில் டிஃபனுங்கிறோம், மதியானம் ரைஸ், நைட் சப்பாத்தி இந்த மாதிரி தான் சாப்பிட்றோம். பட் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் காலையில் ஏதாவது இட்லி தோசைனா கூட மதியானம் நைட் 2 வேளையுமே அரிசி சாதம் தான். நம்மளுக்கு இந்த சப்பாத்தி இதெல்லாம் அவ்வளோ லைக் பண்ணுறதில்ல. பொதுவாக அன்னத்தை கொஞ்சமாவது இரவு நேரத்தில் பாத்திரத்தில் வைக்கணும்னு சொல்கிறது. அன்னத்தை கொஞ்சமாவது பாத்திரத்தில் வைக்கணும். சாதம் பண்ண பாத்திரத்துலேயே அந்த சாதத்தை வைக்கணும். அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க தண்ணி ஊற்றி வைக்கிறதும்பாங்க. சாதத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிறதும்பாங்க. அது ஏன்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டா காலையில் பிழிஞ்சு போட்டு சாப்பிட்லாம், அது ஒன்று. ரெண்டாவது, இரவில் சாதத்தை தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால பாத்திரம் காலியாக இருக்காது. இது என்ன கான்செப்ட் அப்படின்னாங்க, பகல் பொழுதில் சுபதேவதைகள் உங்களுடைய பூஜை அறையில் இருப்பாங்க, இரவு பொழுதில் அதே சுபதேவதைகள் உங்களுடைய சமையலறையில் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இரவு பொழுதில் வரக்கூடிய அந்த சுப தேவதைகள் உங்களுடைய அந்த அன்னச்சட்டியை பார்க்கும் பொழுது அதில் சாதம் இருந்தால் அவர்கள் மகிழ்வடைவார்கள், சந்தோஷமடைவார்கள். இன்கேஸ் அந்த அன்னச்சட்டியில் சாதம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்கள் வருத்தமடைந்து அவர்கள் தங்களுடைய ஆற்றலை குறைத்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுது. அதனால தான் எப்பயுமே பாத்திரத்தில் கொஞ்சம் சாதம் ஒரு ஆள் சாப்பிட்ற. ஏன்னா இப்போலாம் அளவு பார்த்து சமைக்கிற மாதிரி வந்துடுச்சு.
அப்போல்லாம் வந்து அளவுலாம் கிடையாது, எப்பயும் போல் ஆக்குவாங்க. சாதம் மிச்சமான தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க, காலையில் கரைச்சி குடிப்பாங்க. இப்போலாம் அப்படி யாரும் பழைய கஞ்சி குடிக்கிறதில்ல பெருசாக. ஸோ என்ன சொல்கிறேன்னா, அளவு பார்த்து செஞ்சாலும் கூட சாஸ்திரத்துக்கு கொஞ்சமாவது அரிசியை வந்து ஒதுக்கி வச்சுருங்க பாத்திரத்தில், சரிங்களா? ஸோ இதை நீங்கள் கட்டாயம் கடைபிடிக்கணும். ஸோ சாதாரண ஒரு ஒரு விஷயமாக ஆரம்பித்து இந்த வீடியோ பதிவில் பல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. பிகாஸ் வந்து இத்தனை நாள் இவ்வளோ விஷயம் இருக்கா, நம்ம பயன்படுத்துகிற அரிசியிலையும் அன்னத்துலையும் இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் இன்றைக்கி தான் தெரிஞ்சிருப்பீங்க. கட்டாயமாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும், பயனடையணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.